ஆபிரகாம் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் போது எபிரேய வேதத்தின் பின்னணியில பார்க்கும்போது ஏறக்குறை 53 வயது. ஆனால் இங்கே கர்த்தர் அவனை வேறு பிரிக்கிற அந்த காலகட்டம் 75 வயது. என கண்பானவர்களே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அது உண்மை. ஆனால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் வைத்துத்தான் அனுப்புகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை தோணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னே தெரியல, என்னை எப்படி வைக்க போறாருன்னு தெரியல. உண்மையா நல்லபடியா தான் வைப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உண்மையா நல்லபடியா தான் உன்னை வைக்க போறார். நம்ம புத்தி நல்லா இருந்துச்சுன்னா. அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் நல்லபடியா தான் வச்சிருக்கிறார். யாரையும் அவர் தரித்திரமா வைக்கவோ இல்ல கஷ்டப்படுத்தவோ வேதனை உண்டாக்கவோ யாரையும் தள்ளிவிடவோ அவர் விரும்பவில்லை. அவர் யாவரையும் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். ஆனா மக்களுடைய மனநிலைகளை பொறுத்து தான் அது அவங்களுக்கு அமையுது. அல்லேலூயா. அப்படிதான் அவங்களுக்கு என்ன பண்ணுது, அமையுது. இன்னும் அது சில பழமொழிலாம் இருக்கும், அது டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 75 வயதுல பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படின்னா இங்கே ஒரு வேறு பிரித்தல். தன் குடும்பத்தில விட்டு, அதாவது அவர் இருந்த குடும்பத்தை விட்டு தேவன் அவரை தனியே பிரிக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் தலைமுறையிலிருந்து, உங்க வம்சத்திலிருந்து உங்களை ஸ்பெஷலா வேறு பிரித்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஸ்பெஷலா வேறு பிரித்திருக்கிறார். அவர்கள் வேறு, நான் வேறு. அவர்கள் மேல் இருக்கிற காரியம் வேற, என் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் வேற. நான் வேறு மாதிரியானவன், நான் விசேஷமானவன். அல்லேலூயா. நீங்க வாய் திறந்து பேசினாதான் அது பலிக்கும். நான் விசேஷமானவன். நீங்க சொல்லுங்க, நான் விசேஷமானவன். பெண்கள் சொல்ற விசேஷமானவள் சொல்லணும். நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். விசேஷமானவர்கள் விசேஷித்த விதமாய் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆனா நாம அந்த விசேஷத்தை உணராம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்தை விட்டு, அதாவது உறவினுடைய அந்த தாக்கத்தை விட்டு பிரிக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுடைய தகப்பனார் கல்தேயன். அப்படின்னா தேராகு, அவர் ஒரு கல்தேயன்னா பூசாரி வம்சத்தை சேர்ந்தவங்க. ஒரு பூசாரி குடும்பம். ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை வேறு பிரிக்கிறார். நீங்க யாரோ எவரோ, எந்த ஜாதியோ எந்த கோத்திரமோ ஏதோ, ஆனா உங்களை வேறு பிரிச்சுட்டார். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் சொல்லுங்க, பாக்கியவான்கள். வேறு பிரிச்சவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி வைப்பேன்னா பெரிய ஜாதியாக்குவேன். என்னப்பா ஜாதியை பத்தி பேசுறாரு? என்ன ஜாதி? என்னது பெரிய ஜாதி? அல்லேலூயா. இவன் ஒரு கல்தேயன், தாய் ஒரு எபிரேய பெண். அப்ப கவனிங்க, எமோரியர். அப்போ இங்க ஆபிரகாம கர்த்தர் வேறு பிரிக்கும். அவர் சொல்ற, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன ஜாதியா இருந்திருப்பாரு? சிறிய ஜாதியா இருந்திருப்பார் நினைக்கிறேன். இல்ல ஒதுக்கப்பட்டதா இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் எனக்கு தெரியல. அப்போ தேவன் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, உன்னை பெரிய ஜாதி ஆக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குறைவான நிலை, இல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட நிலை இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் மந்தை மேய்ப்பர்களோடு இருந்து சாப்பிட மாட்டாங்களாம். என்ன பண்ண மாட்டாங்க? அருவருப்பா நினைப்பாங்களாம். அதை போல அன்னைய காலங்களில் ஏதோ சம்திங் இவருடைய கோத்திரத்துல ஜாதியில ஏதோ சம் ப்ராப்ளம் ஏதோ இருந்திருக்கலாம். மேபி ஒரு தாழ்வு நிலை இருந்திருக்கலாம். சொல்ற, நான் உன்னை பெரிய ஜாதியாக